இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆண்குறி ஃபுல்லாக ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 21 நாளைக்கு கண்டினியூவாக இரவு நேரத்தில் செஞ்சீங்கன்னா ஆண்குறியின் நீளமும் ஆண்குறியின் சைஸும் அதிகரிப்பதை யாராலுமே தடுக்க முடியாது. மிஸ் பண்ணாத பாருங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக வசம்பு எடுத்துருக்கிறோம், நல்லா இடிச்சு போட்டுக்காங்க. கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஓமம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிதமான தீ வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்காங்க. இந்த வசம்பு, கரிஞ்சீரகம், ஓமம் இந்த மூன்றுமே ஆண்குறியில ஏற்படக்கூடிய தொற்றுக்களை முழுமையா அழிக்கக்கூடியது. நல்ல உணர்வுகள் நிறைந்த ஆண்குறியாக மாற்றக்கூடிய தன்மை இந்த 3 பொருளுக்குமே உள்ளதுங்க. இந்த வசம்பு விஷத்தன்மைகளை முறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதுல காரத்தன்மை வெப்பத்தன்மையும் இருக்கிறதுனால ஆண்குறிக்கு நல்ல எழுச்சி தன்மையை தரக்கூடியது. அதனால கண்டிப்பா இந்த 3 பொருளையும் எடுத்துக்காங்க. இப்ப பாருங்க, லேசா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மிக்சி கப்பில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதுக்கு பிறகு பாத்திரத்துல ஒரு 30 ml அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்திக்காங்க. இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பொடியை அப்படியே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயை சூடுபடுத்துங்க. இந்த ஆலிவ் ஆயிலோடு சேர்ந்து இந்த பொடிகள் எல்லாம் காய்ச்சி எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சுத்தமா விரைப்புத்தன்மையே இல்லாத ஆண்குறியா இருந்தாலும் இதை தடவை ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சியாகி எழுச்சித்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். குறிப்பா இதை 21 நாளைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியின் நீளம் என்பது அதிகரிக்கும். ஆண்குறிய கையில பிடிச்சு பார்த்தா கூட தெரியும். இதை தடவி 21 நாள் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறி நல்ல பெருசா இருப்பதை நீங்களே உணர்வீங்க. கண்டிப்பா எடுத்துக்காங்க. இந்த மாதிரி எடுத்து டெய்லியும் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அற்புதமான நன்மைகளை கண்டிப்பா நீங்க பெற முடியும்.